காளி வெங்கட் வந்து தான் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைக்கிற மாதிரி நடிப்பாப்புல. இந்த படத்தில் பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸு, அவர் வாழ்ந்திருக்கார் லிட்ரலாக. அண்டு நம்ம வந்து பருத்திவீரன் காலகட்டத்திலேருந்தே ஸ்னேகன் சார் பாடல்களை தான் ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நான் மணிமாமாட்ட கேட்டேன், அவர் வந்து எங்கள் ஊருக்காரரு, நீ ஒரு எம்ஜிஆர் நகர் படம் பண்ணுற அப்படின்னோடனே பாட்டு கேட்டப்பறம் தான் தெரியுது, இல்லை எமோஷன் எல்லாமே ஒன்று தான், சிட்டி தான் வேறு வேறு பேர் அப்படின்னு. அண்ட் இந்த படத்தில் ஷெலி மேமோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அவங்கள அட்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் ரோஷினி வந்து ஸ்டார்டிங்கே கருடனில் ஒரு கிரே ஷேட்லலாம் நடிச்சுட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ இந்த படத்துலையும் வந்து ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கேசி பாலசாரங்கன் இந்த குட்டி பையனை பார்த்துக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இசை ஜாம்பவானா வரதுக்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு இருக்குது. அண்ட் நேற்று கூட நாங்கள் ஷோ பண்ணும்போது ஆனந்த்ஜிக்கோட கேமரா ஒர்க்கை பற்றி தான் ரொம்ப உயர்வாக பேசினாங்க. அண்டு காளியண்ணனுக்காக நான் கூப்பிட்டு வந்த கல்யாணாக்கும் ரமேஷ்னாக்கும் நன்றி, அவங்க அடுத்தடுத்து பேச இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், வருகை தந்ததுக்கு நன்றி. இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பிரபு சார், படத்தை வாங்கினதுக்கு ரொம்ப 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 நன்றி சார்.